ஒரு உண்மையான விஜய் ரசிகன் கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடியை பிடிக்க மாட்டான் என்பது என்னுடைய கருத்து. அது பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அதுல. இன்னொன்று வந்து நேத்து வந்து ஈரோடுல வந்து பேனர் வச்சிருக்காங்க. எடப்பாடியும் விஜயும் ஒரே பேனர்ல இருக்காங்க. இன்னைக்கு நடுநிலையா வர ஒரு பத்திரிகை என்ன போட்டிருக்காங்க, அந்த பேனரை நாங்க வைக்கலன்னு தாவேகா காரங்களே சொல்றாங்க. நாங்க வைக்கல அந்த பேனரை அப்படின்னு தாவேகா இன்னைக்கு வந்து தினத்தந்தியில பெட்டி செய்தியில போட்டிருக்காங்க. நாங்க வைக்கல அந்த பேனர்ன்ட்டு தாவேக்காரங்க சொல்றதா அதுல போட்டிருக்காங்க. அதனால வந்து தாவேக்கா தொண்டர்கள் வந்து விஜய் எதுவும் வாயை திறக்காம அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு இன்னொரு கூட்டத்துக்கு தான் போவாங்கன்ற விஷயத்த நான் நம்பல. அது விட்டுறேன். நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். ஆனால் தாவேக்காவோட ஒரு கூட்டணி வச்சால் அதிமுக அட்வான்டேஜா இருக்கான கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கு. அவர் சொல்ற விஷயம், இந்த எடப்பாடி சொல்ற விஷயம், தேர்தல் நேரத்தில் வெற்றிக்காக மட்டுமே கூட்டணின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அந்த பாதையை நோக்கி போகும்போது தாவேக்கா வந்து அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சா கண்டிப்பா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவு பரந்த அளவில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பாஜகவும் அந்த கூட்டணியில இருக்கு அப்படின்னா அது வந்து பல விதங்கள்ல வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கும். அது விஜய் கேள்விதான் திரு தினகரன், திரு திருமாவளவன் போன்றவர்கள் எழுப்புறாங்க. அப்ப தாவேக்காவை நோக்கி போனா பாஜகவை கழட்டி விடக்கூடிய முடிவா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எடப்பாடி கழட்டி விட்டுருவாரு, எடப்பாடி முதுகுல குத்திடுவாரு, அவர் இதுக்கு மேலே முதுகுல குத்திருக்காருன்னு தினகரன் அந்த ஆங்கிள் சொல்றாரு. அவரை முதுகுல குத்தின சொல்றாரு, சசிகலாவை முதுகுல குத்தி சொல்றாரு, இல்ல ஓபிஎஸ் முதுகுல குத்தின சொல்றாரு. ஏங்க அதை விடுங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2023 நினைக்கிறேன், என்டிஏ கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு எடப்பாடி. நம்ம எல்லாருமே நினைச்சோம் பாஜக தான் போறான்னு நினைச்சோம். கடைசியில என்னாச்சு, பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக விட்டு வெளில வந்துட்டாரு. சரி, அது அவருடைய முடிவு, அதை எடுத்தார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன சொல்றாங்க, வெற்றிக்காக நீங்க போகும்போது தமிழ்நாட்டில் பாஜகவோட நீங்க ஒரு கூட்டணி வச்சீங்கன்னா பல கட்சிகள் உங்களை நோக்கி வராது முதல்ல.